ஹாய், இந்த வீடியோவில் ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா வந்து மேனுவலாகவே டைப் பண்ணலாம் இல்லை. ஸோ நம்ம வந்து ட்ராப் டவுன் வந்து என்னதுக்கு யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட் என்ன, அது யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சின்ன டேட்டா இருக்குது, அது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோவில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தா என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. மேலே இருக்கிற இந்த டேட்டா வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணிருந்து, கீழே இருக்கிற டேட்டா வந்து இந்த டேட்டா வந்து பேசிக்காக வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணிருந்து இப்போ மேலே இருக்கிற டேட்டாவில் பார்த்தா இந்த மாதிரி டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ஸில் இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. ஸோ ப்ராப்ளம் என்னதுன்னா, நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணும்போது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆகும், இல்லைனா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ஆகும். அது கூடவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம டைப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸ் கேட்டகரின்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிக்கு நெக்ஸ்ட் நான் யூட்டிலிட்டிஸ் அப்புறம் வந்து ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு, அதாவது ஃபுட்டு வந்து எஃப் கேப்ஸில் இருக்குன்னு ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் கூட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குன்னு ஆயிடுச்சு. நான் திரும்ப இதை சேஞ்ச் பண்ணோன்னா திரும்ப நான் போயிட்டாங்க சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வந்து ரிப்பீட்டட் டாஸ்க்கு பண்ணும்போது வந்து திரும்ப மேனுவல் என்ட்ரி பண்ணணும், திருப்பி கரெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான சொல்யூஷன் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறது. இப்போது கீழே இருக்கிற லிஸ்ட்டை பார்க்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிருந்து இங்கே பார்த்தா டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்குது, ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து கிளியராக ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ வந்து இந்த டேட்டாக்குள்ளே வந்து ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணணும்னா, இப்போ வந்து இங்கே பிரியா ஷர்மான்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, இது பக்கத்தில் இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம இங்கே பார்த்துடலாம். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே வந்து மீரா நாயரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மீரா நாயர் ஆப்சென்ட்டா ப்ரெசென்ட்டா, இங்கே வந்து இங்கே போய்ட்டு இங்கே சூஸ் பண்ணலாம் ஆப்சென்ட்டுன்னு. இப்போ எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் இங்கே கிளிக் பண்ணுறேன், ஃபுட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ரீஜனில் சவுத்துன்னு இருக்குது. வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணலாம். நான் அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து கீபோர்டில் என்ட்ரி பண்ணுறது தான். இங்கே வந்து சீஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ்ன்னு சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி டைப் பண்ணலை போதும், ஆறு டைப் பண்ண ரைஸ் வந்துடும். நான் வந்து ஜஸ்ட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. எம்ப்ளாயி நேம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நேம். ஸோ நான் வந்து கார்த்திக்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ கார்த்திக் ரெட்டின்னு வந்துருச்சு. டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸில் ப்ரெசென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆப்சென்ட்னு டைப் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். ஃபுட் வந்து ரெண்ட்டுன்னு கொடுக்கலாம், அதுவும் ஆப்ஷன் வந்துடும். இங்கே வந்து லொக்கேஷனுக்கு வந்து சவுத்துன்னு கொடுக்கலாம், அதுவும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில். இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து என்கிட்ட வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் நம்ம ரெடி பண்ணலாம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு என்கிட்ட ஒரு மெயின் டேட்டா இருக்குது. இந்த மெயின் டேட்டாவில் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி நேம், டேட், அட்டெண்டன்ஸ். இது வந்து ப்ரீவியஸாக யாரோ ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த டேட்டா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா இது வந்து அரௌண்ட் 400 இருக்குது. அதாவது எவ்வளோ மந்த்துன்னு தெரில எனக்கு, அதில் மோஸ்ட்லி 1 இயருக்கு மேலே இருக்குது. இப்போ வந்து புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணணுமா இருக்குது. ஸோ நான் வந்து ஏப்ரல்லேருந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏப்ரல்லேருந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் வந்து இது வந்து புது ஷீட்டில் பண்ணலாம். நான் வந்து இங்கே இருக்கிற ஷீட்டை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏப்ரல் 1 இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து 2 வேணும்னா இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஸோ ஏப்ரல் 1 வந்து அட்டெண்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எனக்கு வந்து நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். அது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற மெயின் டேட்டாவில் நான் வந்து எம்ப்ளாயி நேமு, டேட்டா, அட்டெண்டன்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த காலம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம் வேணும், டேட்டு, அட்டெண்டன்ஸ் இருக்குது. டேட்டு நம்மளை மேனுவலாகவே டைப் பண்ணிக்கலாம், 0 இந்த மாதிரி டைப் பண்ணிக்கினா ஏப்ரல் வந்துடுச்சு. இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து டேட்டா செக் பண்ணலாம். இங்கே நேம்ஸ் பார்த்தா இங்கே நிறைய நேம்ஸ் இருக்குது, மிக்ஸாக இருக்குது. ஸோ 600 என்ட்ரிஸ் இருக்குது. 600 என்ட்ரிஸில் வந்து நான் எப்படி வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே 600 என்ட்ரிஸில் ஒரு இண்டிவிஜுவலாக அந்த சிங்கிள் நேமை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னா இது வந்து ரிப்பீட்டட் நேம். இங்கே டோட்டலாகவே ஒரு 10 இல்லை 20 பேர் தான் இருப்பாங்க, பட் இது வந்து ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் எடுக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பண்ணதுக்கு. நான் வந்து இதை ஈஸியாக குயிக்காக பண்ணதுக்கு பைவட் டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். பைவட் டேபிள் யூஸ் பண்ணி இந்த நேம்ஸ் டூப்ளிகேட் நேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சிங்கிள் நேம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் உள்ள போயிட்டு
pivot table சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். டேட்டா வந்து இங்கே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனதுனால இந்த மாதிரி காமிங்க. சப்போஸ் நம்ம டேட்டா வந்து செலக்ட் ஆகலைனாக்கா இப்போது இந்த சிச்சுவேஷன் வந்து டேட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணாமல் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டேட்டா சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எங்கே அந்த ரிப்போர்ட் வேணும்னு கேட்குது. நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே இந்த லொக்கேஷனில் எனக்கு வேணும் ரிப்போர்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நேம்ஸ் வரணும், அவ்வளோதான். நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். வந்து எம்ப்ளாயி நேம் வேணும், அதுக்கு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரோஸில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டால் இங்கே பார்க்கலாம் என்னோட எல்லா நேம்ஸும் இங்கே வந்துச்சு. டோட்டலாக பார்த்தா அரௌண்டு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 20 நேம்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நேம் கிடைச்சிருச்சு. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே அட்டெண்டன்ஸ் போடணும். சில சமயத்தில் ப்ரெசென்ட் இருக்கும், சில சமயத்தில் ஆப்சென்ட் இருக்கும். இதை நம்ம மேனுவலாக பண்ணலாம். மேனுவலாக பண்ணால் டைம் ஆகும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகும். அதனால வந்து இது கூட நான் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு பண்ணுறதுக்கு வந்து மெயின் டேட்டாக்கு போகிறேன். இங்கே பார்த்தா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆப்சென்ட்டு, ப்ரெசென்ட்டு. ஸோ இது எது இருக்குன்னு கரெக்டாக தெரியல. இப்போ நான் வந்து மேனுவலாக செக் பண்ண லேட் ஆகும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே வந்து பார்த்தா எம்ப்ளாயி நேம் இருக்குது. அது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணி திரும்ப இந்த ரோஸ் உள்ள போட்டுடுறேன். போட்டால் இங்கே இருக்கிற எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு ப்ராப்பராக வந்துச்சு. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்சென்ட், ப்ரெசென்ட், சிக் லீவ், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த பக்கத்தில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த April 1 பார்த்தா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் ரீசன் இருக்குது. டேட் வந்து ஃபஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+D ப்ரெஸ் பண்ணுறேன். சப்போஸ் இது வந்து நெக்ஸ்ட் டேக் வேணும்னாக்கா நீங்கள் வந்து கீழே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து புதுசாக ஒரு ஷீட்டில் போட்டு கூட பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் இருக்கிற காலமில் தான் நம்ம வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து அட்டெண்டன்ஸில் மெயின் டேட்டாக்குள்ளே போனால் ஆப்சென்ட், ப்ரெசென்ட், சிக் லீவ், அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் இந்த ஷீட்டில் போயிட்டு இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனால் டேட்டாக்குள்ளே போனால் இங்கே வந்து டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்ன வேல்யூன்னு இருக்கும். எனக்கு வந்து என்ன வேல்யூ வேணால் எனக்கு வந்து இங்கே லிஸ்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு சோர்ஸ் கேட்குது. சோர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே வந்து மெயின் டேட்டாக்குள்ளே போனால் இங்கே இருக்குது ப்ரெசென்ட், சிக் லீவ்னு. இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அமித் ஜோஷி வந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் போடணும்னா ஜஸ்ட் நான் P ப்ரெஸ் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் ப்ரெசென்ட் வந்து சப்போஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துச்சுன்னா ஃப்ரம் ஹோம் என்ட்ரு பண்ணலாம். அப்படி பண்ணாமல் இங்கே கூட வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட், சிக் லீவ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணணுமா இருக்கும். ப்ரெசென்ட் ஸோ இப்படி கூட பண்ணலாம். பட் இங்கே ஒரு ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகுது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். சில சமயத்தில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும், சில சமயத்தில் ஸ்பெல்லிங்ஸ் ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து டேட்டா பார்த்தா கிளியராக இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறேன். ப்ரெசென்ட் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை சூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் டேக்கு நான் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி தான் பண்ணோம். இங்கே வந்து ஜஸ்ட் எனக்கு எம்ப்ளாயி இது எல்லாமே சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தா டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நேம் வந்துச்சு. இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு போடலாம். இப்போ நெக்ஸ்ட் April 2 வந்து சிக் லீவு, இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிச்சு இல்லையா? அதுதான் மெயின் ஆப்ஷன் இங்கே. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸை வந்து ப்ராப்பராக ஈஸியாக கிளியராக என்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன். இது வந்து க்ரோசரி லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை வேறு எந்த மாதிரி சுச்சுவேஷனும் இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தா எப்பயாவது பார்த்துருந்தா இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டோட நான் வந்து மீட் பண்ணுறேன். Bye.